சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஒரு செய்தி இப்போ திடீர்னு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அதாவது பெங்களூரில் நம்ம த்ரிஷாவுக்கு நடந்தது உண்மையா? தலைவி த்ரிஷா சம்மந்தமான ஒரு வைரல் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கே, அது உண்மையா அப்படின்னு. என்னடா அது உண்மையா உண்மையா அப்படின்னு தம்முன்னு போய் பார்த்தா, அது ஒன்றுமே இல்லாமல் சப்ப மேட்டராக வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், த்ரிஷாவே சப்ப மேட்ரு தானே, அப்புறம் எதுக்குப்பா நீ அதை இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு கேட்கலாம். பட் நம்ம பார்த்தது கேட்டது தானே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கலைநயத்தோடயே சொல்கிறேன் கேட்டுக்கங்க. தமிழ் திரைப்பட இந்திய அதுவும் இல்லை, உலக திரைப்படம்னு வச்சுக்கோங்களேன். அதில் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நம்ம தலைவி த்ரிஷா. ரசிகர்களால் தலைவின்னு இப்போ அன்போடு அழைக்கப்படுறாங்க. பெங்களூரில் நடைபெற்றதா ஒரு மேட்ரை சொல்லி, அது சோஷியல் மீடியாவிலையும் சமூக வலைதளத்துலையும் ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்க ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக வந்திருக்கிற மாதிரியான சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ பெங்களூரில் நடந்த உண்மை சம்பவங்கிற தலைப்பில் பரவி வரக்கூடிய இந்த தகவல் ரசிகர்கள்டையும் சினிமா வட்டாரத்துலையும் பெரிய அளவிலான கேள்வியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சமீப காலமாக முன்னணி திரைப்பிரபலங்களோட வாழ்க்கை வரலாற்று நிகழ்வு, அப்புறம் அவங்களோட நடிப்பில் நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகக்கூடிய திரைப்படம் குறித்த செய்தி சோஷியல் மீடியாவில் அதிகமான கவனம் பெறுது. அந்த வகையில் நடிகை த்ரிஷா நடித்த தி ரோட் உள்ளிட்ட சில திரைப்படங்கள் நிஜத்தில் நடைபெற்ற பரபரப்பான சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. இதனால் பெங்களூர் சம்பவம் என்ற பெயரில் பரவி வரக்கூடிய செய்தியும் அதுபோன்ற படப்பிடிப்பு அல்லது நிஜ நிகழ்வு தொடர்பானதான விவாதம் எழுந்திருக்கு. அதே வேளையில் நடிகை த்ரிஷாவோட பேர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி சில இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவே இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருதான். பெங்களூரில் நடந்ததாக குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த சம்பவம் அல்லது தனிப்பட்ட விவகாரங்களுக்காக நடிகை த்ரிஷாவிற்கு எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை என்பதை திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், அதாவது ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்துகிறாங்களாம். அதனால் சோஷியல் மீடியாவில் வலம் வரக்கூடிய பரபரப்பான தலைப்புகளை பார்த்து பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் குழப்பமடைய வேண்டாம் அப்படின்னு த்ரிஷாக்கா சார்பாக சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வதந்தியை மட்டுமா பேசுகிறாங்க? நீங்கள் தளபதியோடு போனப்போ அதை பார்த்துட்டு பல பேர் வாந்தி எடுத்ததையும் தானே பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. பல பேர் வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.